புட்டின் அவர்களுடைய வீடு, அந்த வீட்டுக்கு மேலே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கான். ஸோ புட்டின் அவர்களுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு வீட்டை சுற்றி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காரு இப்படிங்கிற புகைப்படத்தை எடுத்து மேற்குலக நாடுகள் அவங்களுடைய ஊடகத்தில் செய்தியாக வெளியில் விட்டுட்டு இருக்காங்க. என்னையா ஒரு மனுஷன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோடு இருக்கிறது பெரிய தப்பா அப்படின்னு கேட்டால், ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்கே இருக்காருன்னு தெரியலை. ஜெலன்ஸ்கி அவர்களை சுற்றி கண்டிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சுற்றியும் கண்டிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அந்த ஆஃபீஸை சுற்றி ஏன் நம்ம இங்கே பல நபர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கப்படுது. பல நபர்கள் அதே மாதிரியான பாதுகாப்புலாம் இருந்திருக்காங்க. ஒரு பாதுகாப்பு அம்சம் தானே. அதை விட்டுட்டு புட்டின் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே மட்டும் அது தலைப்பு செய்தியாக மாறியது அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியல. பட் ஓகே. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, புட்டின் அவர்கள் உயிரோடு இருக்காரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டார். எதை வச்சு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுலாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இந்த ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இந்த செய்திகள் மட்டும்தானப்பா இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு போயிடாதீங்க. இந்த செய்திகளை பல மணி நேரமாக உட்காந்து பல வெப்சைட்ஸை பார்த்து அதில் இது சரி, இது தவறு, இது ப்ரொபகண்டா நியூஸ், இது ப்ரொபகண்டா நியூஸ் இல்லை அப்படிங்கிறத தரம் பிரித்து அதன் பிறகு தான் உங்கள் முன்னாடி அதை நான் படித்து அதன் பிறகு உங்கள் முன்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோவுக்கு பின்னாடி பல மணி நேர உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த உழைப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு காசு வருது, வியூஸ் வருது, இது செகண்டரி. ஆனால் இதனால் நிறைய பேருக்கு நிறைய விதமான நாலேஜ் வரணும். இல்லை இதே மாதிரியான செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக ஒரு இளைஞர் பட்டாளம் தயாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம காண்பித்து கொடுக்கணும். இப்படி காண்பித்து கொடுப்பதால் பல நபர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக இருக்கலாம், பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறதுக்காக இருக்கலாம், இல்லை உலக நடப்பு என்னென்ன விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம். எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முதல் செய்தியாக நம்ம பார்த்தது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அதே மாதிரி புட்டின் அவர்கள் உயிரோடையே இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்படி சொல்வதற்கான ஒரு காரணம், முக்கியமான டெசிஷன் எடுக்கக்கூடிய மீட்டிங்கில் எங்கேயுமே இப்போ புட்டின் அவர்கள் இல்லவே இல்லைப்பா, அதனால் அவர் உயிரோடையே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய பலவிதமான அறிவிப்புகள், நாங்கள் வந்து நியூக்ளியர் வாரை வந்து இனிஷியேட் பண்ணிடுவோம், கண்டிப்பாக அணு ஆயுதம் அப்படிங்கிறத நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே புட்டின் அவர்கள் கிடையாது, புட்டின் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் இல்லை, தலை இல்லை, வாள் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கு, அதனால் தலை உயிரோடையே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி புட்டின் அவர்களை பற்றியான அந்த ஒரு செய்தியை கூறியிருக்கிறார்கள். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுக்கு உதவிகள் செய்யும்படி பாகிஸ்தானுடைய எல்லாருமே இப்போ கேள்வி எழுப்பிட்டே வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய பதவி எல்லாமே ராஜினாமா வேற பண்ணிட்டு வராங்களாம். இது பாகிஸ்தானில் அடுத்த ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. உள்ளூர் பிரச்சனையாக பெரிய அளவில் இருக்கும்போது அரசியல் பிரச்சனை அதை விட கொடுமையாக இருக்கும்போது இப்போ இன்டர்நேஷனல் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. சீனா இவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் கரன்சியை வச்சு நீ ட்ரேடு பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும் கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சீனாவினுடைய கரன்சியை வச்சு பாகிஸ்தான் ரஷ்யாவினுடைய ட்ரேடு நடக்க போகுது. ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் கரன்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது சீனாவினுடைய கரன்சி தான். வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸினுடைய கரன்சி உள்ளே கொண்டு வந்தாலும் அதை வச்சும் நாங்கள் என்ன செய்வோம், ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய், கேஸ் எல்லாம் வாங்க போகிறோம்ப்பா அப்படிங்கிற அறிவிப்பை இன்றைக்கி பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறது. ஸோ பாகிஸ்தானுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு அடுத்தது ஆப்கானிஸ்தானுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பல உலக நாடுகள் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் போட்ட தடை அப்படிங்கிறத உடனடியாக நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இன்றைக்கும் பல நாடுகளால் வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததான் நம்ம கிரேட்டா தன்பர்க்கு வருவோமே. ஒரு சிறுமியாக இருந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கே சவால் விட்ட ஒரு பெண் தான், ஒரு சிறுமி தான் கிரேட்டா தன்பர்க். ஆனால் அந்த கிரேட்டா தன்பர்க்கு பின்னாடி நிறைய விதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இப்போ இந்த COP28 அப்படிங்கிறதுக்கான தலைவராக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யாரை நியமித்திருக்கிறது என்று கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அதன் நிறுவனம்லாம் இருக்கணும், அந்த நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான தலைவரை எடுத்து COP28 தலைவராக வச்சிருக்காங்க. இதை கம்ப்ளீட்லி ரிடிகுலஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரேட்டா தன்பர்க். என்னடா இது, எதுக்குமே சம்மந்தம் இல்லையடா, அவனை போய் இவங்க தலைவராக வச்சுன்னா அவர் என்ன செய்வார், அவருடைய வேலையை தான் செய்வார், அவருடைய நல்லது தான் பார்ப்பார், ஃபாசில் ஃபியூவல் மறுபடியும் ஜோராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கிரேட்டா தன்பர்க் அவர்களுடைய இந்த ஒரு கான்செப்ட். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக ஈரான் தான். ரஷ்யா நிறைய பகுதிகளை அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய 4 பகுதிகளை அனெக்ஸ் பண்ணி இது என்னுடைய பகுதி தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சட்டத்தை எல்லாமே ஏற்றி விட்டார்கள். ரஷ்யா இப்போ அங்கெல்லாம் மேயர்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உக்ரைனில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், 4 பகுதிகள். ஸோ இதை ஈரான் சம்மதம் தெரிவிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க, இல்லை ரஷ்யாவினுடைய இந்த தனிப்பட்ட ஒரு முடிவுக்கு நாங்கள் எப்போதுமே சம்மதம் தெரிவிப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொட்டில் அடித்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பதிலை ஈரான் சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலேயும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் தொடர்பு இருக்குடா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளுக்கு ஈரான் எப்படி பதில் சொல்ல முடியும்?
அதுதான் ப்ரோபகண்டா. ஈரானுக்கு எதிராக சில செய்திகளை சொல்லணும், அது ஒரு இஸ்லாம் நாடு அப்படிங்கிறனால அந்த செய்திகளை சொன்னோடனே பல நாடுகள் அதை மறுபடி தலைப்புச் செய்தியாக மாற்றிடுவாங்க. கேட்டால் அங்கே தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்னா ஆப்கானிஸ்தான் நாட்டுக்குள்ளே வந்து அமெரிக்கா மட்டும் என்ன ஒழுங்கா அப்படிங்கிறது கேட்கலாம்ல. ஈராக்கில் வந்து சதாம் ஹுசைனை போட்டு தள்ளுறதுக்காக நீங்கள் சொன்ன காரணம் ஒழுங்கா கேட்கலாம்ல. பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் செய்கிறதுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சு கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் தீவிரவாதத்தை நான் வளர்த்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. 1000 கேள்விகள் இருக்கப்பா. ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ராகவன் அவர்களால் எழுதப்பட்டது. அதை வாசிக்கிறவங்களுக்கு அமெரிக்கா இப்படியாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சால் அந்த புத்தகத்தை வாசிச்சுக்கோங்கப்பா. அடுத்ததா பிரெக்சிட். இன்றைக்கும் பெரிய ஒரு டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கிறது பிரெக்சிட் தான். பிரெக்சிட்டை பொறுத்த வரைக்கும் எது யாருக்கு எப்படி நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சா அப்படிங்கிறது இன்னும் சொல்லவே முடியலை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க, யூகேல இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸை பிரெக்சிட் பாதிச்சிருக்கு. இந்த பிரெக்சிட்டால் யூகேல பிஸ்னஸ் அப்படிங்கிறது பலவிதமான சவால்களை வந்தடைந்திருக்கிறது. அந்த சவால் காரணமாக தான் யூகேல பல பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ நஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை முக்கியமான ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யூகே பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது தான் ரிஷி சுனாக் அவர்கள் இன்றைக்கி ஒரு மன்னிப்பை கோரியிருக்கிறார். திடீர்னு பார்த்தா ரிஷி சுனாக் அவர்கள் ஒரு வீடியோவில் வைரலாக ஏதோ பேசுகிறாரு. அப்படி பேசும்போது அவருடைய சீட் பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, வாகனத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது சீட் பெல்ட்டை கழட்டியிருக்கார். அது எப்படி சீட் பெல்ட்டை கழட்டலாம்? சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம். நீங்கள் சீட் பெல்ட்டை கழட்டி ஓடக்கூடிய வாகனத்தில் மிகப்பெரிய அளவில் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கீங்க, இது எப்படி சாத்தியம்? வீடியோலாம் பப்ளிஷ் ஆகிருக்கு, இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கோரியாக வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே ரிஷி சுனாக் அவர்களும் ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான், நான் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக வேக்னார் குரூப். இந்த வேக்னார் குரூப் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் பாக்முத் பகுதியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது வேக்னார் குரூப் அப்படிங்கிறதோடு நின்றுருமா அப்படின்னு பார்த்தா கிடையாதான். ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வேக்னார் குரூப்பை சார்ந்த தலைவர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பல படைகள் இதெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். அது இல்லாமல் வேக்னார் குரூப்பினுடைய தலைவர் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அவரையும் தூக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ரஷ்யாவினுடைய கணக்காக இருப்பதாகவும் செய்திகள் கூறுகிறது. அடுத்ததா ஆல்பபெட். இந்த ஆல்பபெட் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு கூகுளை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கூகுளினுடைய தாய் நிறுவனம் தான் ஆல்பபெட். எப்படி ஃபேஸ்புக்கினுடைய தாய் நிறுவனம் மெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோமோ அதே மாதிரி ஆல்பபெட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு 1200 பேரை நாங்கள் வேலையை விட்டு தூக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த 1200 பேரை வேலையை விட்டு தூக்கும்போது சுந்தர் பிச்சை அவர்கள் அதுக்கு சாரியும் கேட்டிருக்காரு, எங்களுக்கு வேறு வழியே தெரியலை, நீங்கள் வேலையை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாதுப்பா, ஸ்விக்கி, சொமேட்டோ, இப்படி நம்ம நார்மலாக நம்ம இந்தியாவில் பார்க்கக்கூடிய அனைத்து விதமான சாஃப்ட்வேர் நிறுவனங்களிலும் சின்ன சின்ன வேலை இழப்புகள் அப்படிங்கிறதும் பல நபர்கள் வேலையை விட்டு தூக்கி எறியப்படுகிறார்கள் அப்படிங்கிற உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த ரிசர்ஷன் வீடியோ பார்க்காத நண்பர்கள் டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ரிசர்ஷன் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் பட்சத்தெல்லாம் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். தமிழ் விதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த நாட்டில் எப்போ எப்படி ரிசர்ஷன் வரும், ஏன் வரும் அப்படிங்கிறத. அதனால தான் நான் சொல்கிறேன் தமிழ் விதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேனல் இன் யூடியூப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப உரித்தான மிக முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்ததா ஐரோப்பாவில் மறுபடியும் என்ன செஞ்சிருக்காங்களாம், அமெரிக்கா ஒரு அணு ஆயுதத்தை கொண்டு நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பகீர் உண்மை என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு பகீர்லாம் கிடையாது. ஏன்னா அமெரிக்கா ஐரோப்பாலாம் அப்பப்போ அணு ஆயுதத்தெல்லாம் வைப்பாங்க. பட் இது ஒரு புதிய ஒரு விஷயமாக பேசப்படுது. துருக்கியில் 2021 மட்டுமே கிட்டத்தட்ட 45,000 மனிதர்களுக்கு ஃபுல் டைம் வேலையை கொடுத்திருக்கிறது யூடியூப் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்தியாவிலும் அதே மாதிரி தாங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய நபர்களுக்கு பார்ட் டைமாக இருந்தவங்களாம் ஃபுல் டைமாகவே யூடியூபுக்கு வந்துட்டாங்க, என்னை மாதிரியான ஆட்கள். அதே மாதிரி பார்ட் டைமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இல்லை யூடியூப் சேனலில் எடிட்டிங் செஞ்சுறவங்க, இல்லாட்டி யூடியூப் சேனலுக்காக கண்டென்ட் ரைட்டிங், அதுக்கான டப்பிங் இப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவுக்கும் ரெவன்யூ தேடி தந்திருக்கிறது. அதே மாதிரி துருக்கிக்கும் ரெவன்யூ தேடி தந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் டாவோஸ்ல வச்சு ஒரு 2023 மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த உலகமே பெரிய அளவில் அடிபட்டு இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு பெரிய ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது. அந்த ஒளிவட்டம் தெரியக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தா அது இந்தியா தான். இந்தியா மட்டும் தாண்டா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்தினுடைய தலைவர்கள் ஒரு புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள். பரவாயில்லை, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்தியா இதை சர்வசாதாரணமாக எடுத்துடவும் கூடாது. ஏன்னா இந்தியா மேட்ச் ஏதாவது ஒரு நாடு கூட மேட்ச் விளையாடுறாங்கன்னா நம்ம ஆட்களுக்கு எப்போவுமே ஒரு மேட்ச் தோத்தாதான்ப்பா தெரியும், அடுத்த மேட்ச் தான் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அது இந்தியர்களுடைய மனப்பான்மையும் என்னவோ. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அஜாக்கிரதை நம்மகிட்ட இருக்கவே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இந்தியா IMF சொல்லிட்டாங்க, ஏய் இலங்கை என்னுடைய நண்பன், என்னுடைய கிட்ட இருக்கக்கூடிய அயல் நாடு, நீ என்ன செஞ்சுக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, யார் வேணாலும் இலங்கையில் முதலீடு பண்ணுங்க, நான் கேரண்டி இலங்கை கண்டிப்பாக இந்த பொருளாதார சுணுக்கத்திலேருந்து வெளியில் வரணும், இலங்கைக்கு எப்படியாவது உதவிகள் செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்தியா மிகப்பெரிய அளவில் வச்சுருக்காங்க.
அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. இலங்கையே எதிர்பார்க்கல, என்னடா இந்தியா இப்படிலாம் பேசுமா நமக்காக அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்தியா இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறதுக்கு உவமையாக இந்தியா இப்போ இலங்கைக்கு மிகப்பெரிய அளவு நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. நெதன்யாகு அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான சில நபர்கள் இருப்பாங்கல்ல, லீகல் ஒஃபீஷியல்ஸ், அதில் பல லீகல் ஒஃபீஷியல்ஸ் அப்படிங்கிறவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. இவர் வந்தாலே ஏதாவது புதுசாக செய்வார் அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேரை தூக்குவார், நிறைய பேர் உள்ளக்கு கொண்டு வருவார். அவருடைய ஃபார் ரைட் குரூப் எல்லாமே இப்போ உள்ளே வந்திருக்கு. லீகல் ஒஃபீஷியல்ஸில் நிறைய பேரை வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே இஸ்ரேல் வேறு லெவலில் அவங்களுடைய ஆட்டம், அரசியல் ஆட்டத்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கான பிரச்சனை இன்னும் ஓய்ந்த பாடு கிடையாது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவு வரலாறுல இந்த அளவுக்கு லோவாக போனதே கிடையாதுப்பா, இப்படி நான் பார்த்ததே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கடைசியாக இருக்கக்கூடிய லோவஸ்ட் பாயிண்டில் நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவு இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இன்று செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜோர்ஜியா, ரஷ்யா இவங்களுடைய இந்த ட்ரேட் அப்படிங்கிறது மட்டுமே 2022 52% இன்க்ரீஸ் ஆகிருக்கான். செம்மையான இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய நாடுகள் அவங்களுடைய ட்ரேடை ரஷ்யா கூட 2022 செஞ்சுருக்காங்க. செர்பியாவில் கனடாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி செர்பியா கொசோவா யுத்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், தெளிவான ஒரு காணொலிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செர்பியாவில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அங்கே தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கனடாவினுடைய நிறுவனம் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் தங்கத்தினுடைய ஒரு இருப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது செர்பியாவுக்கு ஒரு பொக்கிஷமாக இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இதை கண்டுபிடிச்ச எங்களுக்கு பொக்கிஷம் தான், ஏன்னா அதை நாங்கள் தான் டெண்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கனடாவினுடைய அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ செர்பியாவினுடைய கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தங்க சுரங்கம் அப்படிங்கிற இல்லாட்டி இந்த தங்க புதையல் அப்படிங்கிறது எவ்வளோ வேல்யூவாக இருக்குது என்பதை எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.